Welcome to Omega Maths channel. So 10th standard mathematics chapter 1 relations and functions தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல வந்துட்டு example 1 first example நம்ம bookல இருக்கக்கூடிய first example பார்த்தறலாம். ஓகேவா? So நான் first question read பண்றேன். கவனிங்க. If capital A is equal to 1 3 5. அதாவது இதுக்குள்ள இருந்தா நமக்கு இந்த bracketக்குள்ள இருந்தா இது பேர் என்னது set. So Aங்கிற செட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 3 5 அப்படிங்கிற ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது A அப்படிங்கிறது நான் எம்டி செட். அதே மாதிரி அண்ட் B இஸ் ஈக்குவல் டு 2,3. அப்போ B அப்படிங்கிறது ஒரு நான் எம்டி செட். ஸோ நம்மளுக்கு ரெண்டு செட்டு கொடுத்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? தென் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் A. ஸோ A கிராஸ் B அப்படின்னா நமக்கு இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A அண்ட் B. இந்த ஏக்கும் பிக்கும் கிராஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் B போட்டு செகண்ட் A போட்டு அதுக்கு கிராஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் சொல்யூஷன் பாருங்க. இஸ் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு B கிராஸ் A. கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா இஃப் நாட் வை எதனால அப்படிங்கிற ரீசன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஷோ தட் n ஆஃப் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் A கிராஸ் n ஆஃப் B. ஸோ இந்த மூணோட வேல்யூ நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்னு செக் பண்ணணும். சரி, இப்போ நம்ம இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் A. அதுக்கு ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இங்க பாருங்க, சொல்யூஷன்ல கிவன் தட் அப்படிங்கிற அந்த ஏங்கிற செட் நம்ம எடுத்து எழுதியாச்சு, பிங்கிற செட் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் B. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல A கிராஸ் B, ஏக்கு பதிலாக ஏவோட செட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிட்டேன். கிராஸுக்கு கிராஸ் அப்ளை பண்ணியாச்சு, பிக்கு பி செட்டில் இருக்கக்கூடிய அந்த செட் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏங்கிற செட்டுக்கும் பிங்கிற செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணணும். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியானதா. என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அவ்வளோ எலிமெண்ட்ஸ் கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு போட்டுட்டு, ஏன்னா இதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம பண்ணுறோம், ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த கர்லி பிராக்கெட் இது போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ் கூட நம்ம பேர் பண்ணுறது. பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 1 கொண்டு போய் 2 கூட பேர் பண்ண ஒரு ப்ராக்கெட்டில் நம்ம போட்டுக்கிறோம் 1,2. ஓகேங்களா? அதே மாதிரி 1,3 இங்கே ஒரு கமா போட்டுக்கணும், இங்கே ஒரு கமா போட்டு அடுத்த பேர் வந்துட்டு 1,3. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே எலிமெண்ட்ஸ் இல்லை, எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேர் பண்ணிட்டே போகலாம். இங்கே ரெண்டே ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு, நம்ம பேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கொண்டு போய் நம்ம 2 கூடையும் 3 கூடையும் பேர் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் கொண்டு போய் அதே மாதிரி 2 கூடையும் 3 கூடையும் பேர் பண்ணுறோம். பண்ணலாமா? ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 3,2 3,3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ 1 கொண்டு போய் நம்ம பேர் பண்ணிட்டோம், 3 கொண்டு போய் பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 கொண்டு போய் அதே மாதிரி பேர் பண்ணணும். அப்போ 5 கொண்டு போய் பேர் பண்ணால் அதே மாதிரி நமக்கு என்னது? 5,2. ஸோ 5,2 அதுக்கடுத்து 5,3. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் A கிராஸ் B அப்படிங்கிறோட வேல்யூ இவ்வளோதான். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அதே கொஸ்டின்ல B கிராஸ் A. B கிராஸ் ஏன்னா ஸோ B இங்கே பாருங்க, இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க. ஸோ இங்கே ஏங்கிற செட்டு ஃபர்ஸ்ட்டாக போட்டு பிங்கிற செகண்டாக போட்டு கிராஸ் எடுத்துருக்காங்க. இங்கே பிங்கிற செட்டு ஃபர்ஸ்ட்டாக போட்டு ஏங்கிற செட்டு செகண்டாக போட்டு கிராஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதை எப்போ போல என்ன பண்ணணும்? B எடுத்து எழுதணும். வாட் இஸ் த B? கிவன்ல இருக்கு, நம்ம எழுதி வச்சிருக்கோம் பாருங்க. B அப்படிங்கிறது நமக்கு என்னது? 2,3. நெக்ஸ்ட் கிராஸ், இந்த கிராஸ்க்கு இந்த கிராஸ் போட்டேன். அடுத்து ஏங்கிறது வாட் இஸ் ஏ அப்படிங்கிறது 1,3,5. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? இங்கே பிக்கும் ஏக்கும் நம்ம கிராஸ் எடுக்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணமோ அதே சேம் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணோம்? இங்கே என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கொண்டு போய் செகண்ட் செட்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன இருக்குது? 2. இந்த 2 கொண்டு போய் செகண்ட் செட்டில் இங்கே பாருங்க 3 எலிமெண்ட் இருக்குது, அந்த 3 எலிமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ணணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கொண்டு போய் அங்கே ரெண்டு எலிமெண்ட் இருந்துச்சு, அந்த 1,2 பண்ணோம், 1,3 பண்ணோம். அதே மாதிரி இங்கே 2 கொண்டு போய் அங்கே 3 எலிமெண்ட் இருக்குது, 3 எலிமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கர்லி பிராக்கெட் போட்டுட்டு 2,1. சரிங்களா? 2,1. நெக்ஸ்ட் 2,3. நெக்ஸ்ட் 2,5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கொண்டு போய் நம்ம பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து செகண்ட் எலிமெண்ட் கொண்டு போய் அதே மாதிரி 3 டைம் பேர் பண்ணணும். 3,1 3,3 3,5. அவ்வளோதான். ஸோ இதுதான் A கிராஸ் B, B கிராஸ் Aவோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஓகே, இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் ஒன்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, ரெண்டு ஈக்குவலா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? இப்போ நம்ம ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணோமா இல்லையா, அந்த ஏ கிராஸ் பினுடைய ஆன்சரை நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்போ ஈக்குவேஷன் நம்பர் பண்ணும்போது 1 அப்படின்னா 1 போட்டு ரவுண்ட் பண்ணிடணும். அப்போ ரவுண்ட் பண்ணாதான் அது வந்து ஈக்குவேஷன் அப்படிங்கிறது மீன் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி பி கிராஸ் ஏ உடைய ஆன்சரை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரம் 1 and 2 இந்த ரெண்டுலேருந்து பாருங்க. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் பி கிராஸ் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் ரெண்டு எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இல்லை நாட் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம செக் ஆல்ரெடி ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிட்டோம், பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணிட்டோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துட்டோம், பி கிராஸ் ஏவை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்திருக்கோம். இப்போ பாருங்க ஃப்ரம் 1 and 2 இந்த ரெண்டுல இருந்து இப்போ நான் ஒரு ரெண்டு எலிமெண்ட், அதில் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன், இது ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். எலிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த பிராக்கெட் தான் ஒரு எலிமெண்ட் மாதிரி நம்ம இங்கே மீன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏ கிராஸ் பியில் ஒரு எலிமெண்ட் என்னது 1,2 எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி பி கிராஸ் ஏல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2,1 எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க இந்த ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டால் நாட் ஈக்குவல். ஏன் சார் இதுக்குள்ளே 1, 2 தான் இருக்கு, இதுக்குள்ளே 2,1 தான் இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்பர்ஸ் வந்துட்டு இங்கே 1,2 இங்கே 2,12 இங்கே 1, 2 இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ரெண்டு நாட் ஈக்குவல். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க ஆர்டர் பாருங்க 1க்கு அப்புறம் 2 வருது, இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் 1 வருது. ஓகேவா? அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஈக்குவல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தியேட்டருக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட் அப்படிங்கிறது இது மீன் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக வேற வேற தானே. ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட்டில் வேற ஒருத்தர் உட்காருவாரு, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட் அப்படிங்கிறது வேற ஒருத்தர் உட்காருவார் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இது வேற அந்த மாதிரி கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு 1,2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2,1. அதே மாதிரி பாருங்க இன்னொரு எலிமெண்ட் பாருங்க 3,2 நான் சென்டரில் எடுத்துக்கிறேன். 3,2 இங்கே பார்த்தீங்கன்னா 2,3 பாருங்க தேர்டு ரோல செகண்ட் சீட், செகண்ட் ரோல தேர்ட் சீட். அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னது, அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஏ கிராஸ் பியில் ஒரு எலிமெண்ட்டும் பி கிராஸ் ஏல ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னு கேட்டால் நாட் ஈக்குவல். ஒரு எலிமெண்ட் நாட் ஈக்குவலா இருந்தாலே ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வந்துடும். இங்க நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லா எலிமெண்ட்ஸுமே மாறி தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. பட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, ஈக்குவலான்னு கேட்டிருந்தாங்க. நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியில் இருக்கிற ஆன்சரும் பி கிராஸ் ஏல இருக்கிற ஆன்சரும் ரெண்டு நமக்கு என்னது நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இவ்வளோதான் கன்க்ளூஷன். இது போட்டாலே போதுமானது. ஓகேவா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன்ல பாருங்க, ஷோ தட் n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b ன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அதாவது இங்க என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் n எதை ஃபாலோ பண்ணுது a cross b. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a cross b. இங்க n எதை ஃபாலோ பண்ணுது b cross a. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் b cross a. அதே மாதிரி இங்க பாருங்க n of a cross n of b. இந்த இடத்துல மாதிரி நம்ம இன்டூ எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கவனிங்க, ஏக்குள்ளார எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது 1, 2, 3. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏக்குள்ளார எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது 3 எலிமெண்ட்ஸ். அப்போ n ஆஃப் ஏவோட வேல்யூ 3. அதே மாதிரி பிக்குள்ள பாருங்க எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. 2ங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 3ங்கிறது செகண்ட் எலிமெண்ட். அப்போ n ஆஃப் பிக்குள்ளார எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, we have 2 எலிமெண்ட்ஸ். அப்போ n ஆஃப் பி ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? அப்போ n ஆஃப் ஏ அப்படிங்கிறது இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளார எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், டோட்டல் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. பிங்கிற செட்டுக்குள்ளார பாருங்க 1 எலிமெண்ட் 2 எலிமெண்ட்ஸ். அப்போ n ஆஃப் பிக்குள்ள எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, பிங்கிற செட்டுக்குள்ளார 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால n ஆஃப் பி ஈக்குவல் டு 2. இப்போ அடுத்து பாருங்க n ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிக்குள்ளார எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, இப்போ நான் அப்படியே சொன்னேன் இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ ஏ கிராஸ் பிக்குள்ளார பாருங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட், ஃபிஃப்த் எலிமெண்ட், சிக்ஸ்த் எலிமெண்ட். அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பிக்குள்ளார 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி n ஆஃப் பி கிராஸ் ஏ பாருங்க, இங்க அதான கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏக்குள்ள பாருங்க 1 எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட், ஃபிஃப்த் எலிமெண்ட், சிக்ஸ்த் எலிமெண்ட். ஸோ அப்போ n ஆஃப் பி கிராஸ் ஏக்குள்ளாரையும் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது, 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னது ஈக்குவல். அப்போ தேர்ஃபோர் n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ. இதுவும் 6, இதுவும் 6. இது ரெண்டும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கீங்க, n ஆஃப் ஏ இன்டூ n ஆஃப் பி. இது நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது. n ஆஃப் ஏ இன்டூ n ஆஃப் பி. ஸோ ஈக்குவல் டு n ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 3 இன்டூ n ஆஃப் பியோட வேல்யூ என்னது 2. இப்போ பாருங்க n ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ 6, n ஆஃப் பி கிராஸோட வேல்யூ 6, n ஆஃப் ஏ இன்டூ n ஆஃப் பி வேல்யூ 3 2 சார் நம்மளுக்கு என்னது 6. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 3 வேல்யூ நமக்கு ஈக்குவல். அப்போ தேர்ஃபோர் ஷோ தட்னு கேட்டிருக்காங்க, ஹென்ஸ் ஷோட். அவ்வளோதான். தேங்க்யூ.
சரி.